இந்தியால கோடிக்கணக்கான மக்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்ல. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா அவங்க நிலைமை என்ன? யார் இந்த 40 கோடி பேரு? ஏன் அவங்க இந்த பாதுகாப்பு வலையில இருந்து விடுபட்டிருக்காங்க? வாங்க, இந்தியாவோட இந்த பெரிய இன்சூரன்ஸ் புதிர கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 40 கோடி. இது அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். யோசிச்சு பாருங்க, இத்தனை கோடி இந்தியர்களுக்கு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்தா அதை சமாளிக்க கையில எந்த நிதி பாதுகாப்பும் இல்ல. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, நம்ம நாட்டோட மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு. நிதி ஆயோக் சொல்ற இந்த விஷயம் அந்த 40 கோடிங்கிற நம்பரோட உண்மையான தாக்கத்தை காட்டுது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் அவங்களோட வாழ்நாள் சேமிப்பை இழந்து, சொத்தை வித்து, கடன் வாங்கி வறுமைக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆமாங்க, ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போதும் ஒரு குடும்பத்தோட பல தலைமுறை முன்னேற்றத்தையே பின்னுக்கு தள்ளிரும். சரி, இந்த பெரிய விஷயத்த நாம சுலபமா புரிஞ்சிக்க ஒரு 6 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல மருத்துவ செலவு ஏன் இவ்ளோ அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு, அப்புறம் அரசாங்கத்தோட திட்டங்கள், அதுல விடுபட்ட மக்கள், பிரைவேட் இன்சூரன்ஸோட பங்கு, புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ், கடைசியா நம்மளோட இலக்கு என்னன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதிக மருத்துவ செலவு. ஒரு சராசரி இந்திய குடும்பம் ஏன் அவங்க சொந்த பணத்திலிருந்து இவ்ளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு? என்ன காரணம்னு பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்களேன், எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. உலக அளவுல மக்கள் அவங்க மெடிக்கல் செலவுல வெறும் 18% தான் கையில இருந்து கொடுக்கறாங்க. ஆனா இந்தியால அது கிட்டத்தட்ட 63%. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்சூரன்ஸோ இல்ல அரசாங்க உதவியோ இல்லாம நம்மளோட சொந்த சேமிப்பை தான் கரைச்சு ஆஸ்பத்திரிக்கு கொட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கட்டுக்கடங்காம போற செலவுக்கு பேர் தான் பேரழிவு தரும் சுகாதார செலவு. பேரை கேட்டாலே தெரியுதுல்ல, இது ஒரு குடும்பத்தோட நிதி நிலைமையே மொத்தமா காலி பண்ணிரும். பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம்னு எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச பணம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்ல காணாம போற அபாயம் இங்கதான் இருக்கு. சரி, அடுத்த பகுதி. இந்த சவாலை சமாளிக்க நம்ம அரசாங்கம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஹெல்த் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். அதுதான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஷார்ட்டா சொன்னா PMJAY. இது உலகத்திலேயே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நம்ம நாட்டுல இருக்கிற ஏழை மக்கள்ல 50% பேருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 70 கோடி மக்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்குது. இந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கூட. ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு முதல் நாள் இருந்தே கவர் உண்டு. அது மட்டும் இல்லாம, நீங்க இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலைதான். ஆனா இவ்ளோ பெரிய திட்டம் இருந்தும் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியால இருக்கிற எல்லாருமே இதுல கவர் ஆயிட்டாங்களா? பதில் இல்ல. அப்ப நம்ம 3வது பகுதிக்கு வரோம். காப்பீடு இல்லாத அந்த 40 கோடி மக்கள். கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் பிரைவேட் இன்சூரன்ஸுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற இவங்கள தான் மிஸ்ஸிங் மிடில், அதாவது விடுபட்ட நடுத்தர மக்கள்னு சொல்றோம். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா நிலைமை பளிச்சுன்னு புரியும். நம்ம மக்கள் தொகையில 51% பேரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே வந்துடுறாங்க. ஒரு 19% பேரு சோஷியல் இல்லனா பிரைவேட் இன்சூரன்ஸ் மூலமா கவர் ஆறாங்க. ஆனா நடுவுல பாருங்க, ஒரு பெரிய 30% கேப். அதுதான் அந்த 40 கோடி மக்கள். அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு வலையும் இல்ல. அப்போ யாரு இந்த மிஸ்ஸிங் மிடில்? இவங்க PMJA மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேர்ற அளவுக்கு ஏழைகள் இல்ல. அதே சமயம் பெரிய கம்பெனிங்க கொடுக்கிற பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்குற அளவுக்கு ஃபார்மல் வேலையிலயும் இல்ல. உதாரணத்துக்கு, சுயதொழில் செய்யற விவசாயிகள், சின்ன கடைக்காரங்க, கைவினைஞர்கள், கட்டுமான தொழிலாளர்கள்னு கோடிக்கணக்கான மக்கள் இந்த குரூப்ல தான் வராங்க. இந்த பெரிய வாய்ப்பை கவனிச்ச பிரைவேட் இன்சூரன்ஸ் செக்டார் இப்போ வேகமா உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நம்மளோட 4வது பகுதி. 1 ட்ரில்லியன் ரூபாய் நினைச்சு பாருங்க. இது போன ஃபைனான்சியல் இயர்ல மட்டும் வசூலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம். ஒரே வருஷத்துல 20% வளர்ச்சி. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. கொரோனாவுக்கு பிறகு இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு அத்தியாவசியம்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, COVID-19 வந்த பிறகு எல்லாருக்கும் வந்த விழிப்புணர்வு. 2வது, மக்களோட வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறது. 3வது, இன்சூடெக்னு சொல்ற டெக்னாலஜி கம்பெனிங்க. இவங்க இன்சூரன்ஸ் வாங்குறது, கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியாக்கிட்டாங்க. அடுத்தது 5வது பகுதி. இன்சூரன்ஸ் வாங்கினா மட்டும் போதுமா? கிளைம் கேட்கும்போது தான் அசல் சோதனையே இருக்கு. அதனால மக்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்த IRDA சில சூப்பரான புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி பாப்போம். இனிமே டிஸ்சார்ஜ் அப்போ ஹாஸ்பிட்டல்ல மணிக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்ல. IRDAயோட புது ரூல்ஸ் ரொம்ப கிளியர். ஹாஸ்பிட்டல் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கேட்டா 1 மணி நேரத்துக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு சொல்லணும். அது மட்டும் இல்ல, பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது 3 மணி நேரத்துக்குள்ள ஃபைனல் அப்ரூவல் கொடுத்தே ஆகணும். இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க.
முன்னெல்லாம் அப்ரூவலுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கணும். பல சமயம் நம்ம கையில இருந்து காசை கட்டிட்டு அப்புறமா தான் கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி அலையணும். ஆனா இனிமே அப்படி இல்ல. 3 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் அப்ரூவல், 100% கேஷ்லெஸ் செட்டில்மெண்ட் தான் டார்கெட். டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ற பொறுப்பும் இன்சூரன்ஸ் கம்பெனியோடது தான். இது கண்டிப்பா மக்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ மாற்றங்களுக்கு பிறகு இந்தியாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்ம இலக்கு என்ன? இந்த டைம்லைன் நம்ம பயணத்தோட முக்கியமான மைல்கற்களை காட்டுது. 2018ல பிஎம்ஜேஏவை ஆரம்பிச்சோம். 2024ல பிரைவேட் இன்சூரன்ஸ் பிரீமியம் 1 ட்ரில்லியன் ரூபாயை தாண்டுச்சு. 2025ல கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு புது ரூல்ஸ் வருது. இது எல்லாமே ஒரே ஒரு பெரிய இலக்க நோக்கிய பயணம்தான். 2047க்குள்ள ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனா இந்த இலக்கு ரொம்ப பெருசு. பாதை அவ்வளோ சுலபம் இல்ல. கிராமங்கள்ல இன்சூரன்ஸை கொண்டு போறது, சாதாரண மக்களும் வாங்குற மாதிரி பிரீமியத்தை குறைக்கிறது, கிளைம் ப்ராசஸ் மேல முழு நம்பிக்கையை உருவாக்குறது, பாலிசிங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா டிசைன் பண்றதுன்னு இன்னும் நிறைய சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கு. அப்போ கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கலாம். ஒரு பக்கம் வேகமா வளர்ற மார்க்கெட், இன்னொரு பக்கம் புது டெக்னாலஜி, கூடவே மக்களுக்கு சாதகமான வலுவான சட்டங்கள். இது எல்லாம் சேர்ந்து அந்த 40 கோடி மிஸ்ஸிங் மிடில் மக்களோட சுகாதார பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்யுமா? இந்த புதரோட விடைதான் இந்தியாவோட ஆரோக்கியமான எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.